ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் க்ரீன் கிரேப்ஸும் சேமியாவும் வச்சு வீட்டிலே எப்படி ஐஸ்கிரீம் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதலாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 3 ஸ்பூன் சுகர் எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் க்ரீன் கிரேப்ஸு, சேமியா, பவுட்ரு பண்ண சுகர். இப்போ சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரௌன் ஆயிடுச்சு, வறுத்து எடுத்தாச்சு. இப்போ கிரேப்ஸை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஜூஸுக்கு அரைக்கிற மாதிரி நல்லா அரைச்சிருங்க. நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம வடிகட்ட எதுவும் போகிறதில்ல, அப்படியே தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இது கூட பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் 3 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா அது வந்து கட்டி கட்டியாக ஆகும். அந்த கட்டி ஆகாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்து அதில் 1 ஸ்பூன் வறுத்த சேமியாவை போட்டுக்கலாம். இப்போ அந்த அரைச்சி வச்ச இந்த ஜூஸை வந்து இதில் ஊற்றிக்கலாம். அந்த கிளாஸில் ஊற்றியாச்சு. இப்போ ஒரு பேப்பர் போட்டு, அலுமினியம் ஷீட் பேப்பர் போட்டு மூடிக்கலாம். அலுமினியம் ஷீட் பேப்பர் கிடைக்காதவங்க பாலித்தீன் கவரை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நடுவில் ஓட்டை போட்டு அந்த ஐஸ்கிரீம் குச்சி அப்படி மாட்டி வச்சிடலாம். அப்புறம் ஃப்ரீசரில் வந்து 8 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரீசர்லேருந்து நம்ம எடுத்தாச்சு. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் நார்மல் வாட்டரில் இந்த கிளாஸை வச்சிங்கன்னா டக்குன்னு எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். எவ்வளோ ஈஸியாக வந்துச்சு பாருங்கள். க்ரீன் கிரேப்ஸ் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.